This video sponsored by MyMout. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். உதகையில் 127வது மலர் கண்காட்சி தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். பூராஜா இருக்கையில் அமர்ந்து புகைப்படம். ஊட்டியின் ஆண்டுதோறும் மே மாதம் கோடை விழா நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் புகழ்பெற்ற 127வது மலர் கண்காட்சியை இன்று முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் மலர் கண்காட்சியை தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். மலர் கண்காட்சி இன்று முதல் 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறுகிறது. கோடைக்காலம் வந்து விட்டாலே பலரும் ஊட்டி, கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்து விடுவார்கள். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் இதமான காலநிலை மற்றும் இயற்கை வளம் மிகுந்த வனப்பகுதிகள் சுற்றுலா பயணிகளை அதிகம் ரசிக்க வைக்கும் வகையில் இருக்கும். இதனால் கோடை காலத்தில் இங்குள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க தமிழகத்தில் பிற மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக வருஷம் மே மாதத்தில் கோடை விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நடப்பு ஆண்டுக்கான கோடை விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியதை தொடர்ந்து கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சி, ஊட்டியில் ரோஜா கண்காட்சிகள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் ஊட்டியில் இன்று சர்வதேச அளவில் புகழ்பெற்ற 127வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை என மொத்தம் 11 நாட்கள் நடக்கிறது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்த ஸ்டாலின் தொடர்ந்து தன் மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினருடன் கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். அவருடன் திமுக எம்பி ராசாவும் பார்வையிட்டு வருகிறார். 5 நாள் பயணமாக நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு நேற்று முன்தினம் முதல்வர் ஸ்டாலின் வந்திருந்தார். அப்பொழுது அவருக்கு அரசு அதிகாரிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று காலை 10 மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு நடக்கும் மலர் கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக ஜெர்மனியம் சைக்ளோபென் பல்சம், புதிய ரக ஆண்டர்மெண்டல் கோல், ஓரியண்டல் லில்லி, ஃபேன்சி மெரிகோல்ட், ஜீனியா, டெல்முனியம் உள்ளிட்ட 275 வகையான விதைகள், நாற்றுகள் பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டு மலர்ச்செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டது. தொடர்ந்து பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் 7.5 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டன. இதேபோல் மலர் நாட்டம் உள்ளிட்ட இடங்களில் 45,000க்கு மலர் தொட்டிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டு இருக்கின்றன. பாரம்பரியத்தை நினைவுபடுத்தும் வகையில் ராஜராஜ சோழனின் அரண்மனை போன்ற 2 லட்சம் கார்னேசன் உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது. வழக்கமாக 5 நாள் நடைபெறும் மலர் கண்காட்சி இந்த ஆண்டு 11 நாட்கள் நடக்கிறது. இதனால் பூந்தொட்டிகள், மலர் செடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு உள்ளது. இதேபோன்று கலர் நிகழ்ச்சிகள் நடப்பதற்காகவும் அரங்கம் மற்றும் பல்வேறு அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகள், குழந்தைகள் கவரும் வகையில் தாவரவியல் பூங்கா முழுவதும் வண்ண விளக்குகள், தோரணங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சியை காண்பதற்கு பலரும் வருகை தருவார்கள் என்று நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.